தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாட்ச்மேன் ஜெப போதனைகள். எப்பொழுதும் போல முதலாவது பகுதியிலே நாம் ஒரு சில முக்கியமான காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இரண்டாம் பகுதியில் நான் உங்களுக்கு உபவாச ஜெபத்தை குறித்து போதிக்க போகிறேன். முதல் பகுதியில் உங்களுடைய தேவைகளுக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த ப்ரோக்ராமை ஒவ்வொரு வாரமும் கேளுங்க, ஒவ்வொரு வாரமும் ஜாயின் பண்ணுங்கள். இந்த வாட்ச்மேன் ஜெப போதனைகள் மூலமாக உங்களுடைய ஜெப வாழ்க்கை கட்டப்படும். எங்களோடு நீங்கள் சேர்ந்து ஜெபிங்க. நாம் இங்கே இந்த ப்ரோக்ராமில் முக்கியமான காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்களுடைய சொந்த வாழ்க்கையின் தேவைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் தேவ ராஜ்யத்தில் நம்ம முக்கியமான காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு மாபெரும் காரியங்களை செய்வார். நீங்கள் இதை ஜாயின் பண்ணி இப்படி சேர்ந்து ஜெபிக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களில் ஈடுபடுறீங்க, தேவனுடைய ராஜ்யத்திற்கு முக்கியமான காரியங்களில் ஈடுபடுறீங்க. ரைட்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த மாதிரி நாம் தேவ ராஜ்யத்தை மனதில் வைத்து மக்களுடைய நன்மையை நாடி இந்த விதமாக நாம் ஜெபித்து பழகும்போது நம்மை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்போது, மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை விதைக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்வில் நன்மைகளை அறுவடையாக கொண்டு வருவார். இதெல்லாம் பிப்ளிக்கல் பிரின்சிபிள். ஹல்லேலூயா. அதனால் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து ஜாயின் பண்ணுங்கள், சேர்ந்து எங்கள் கூட சேர்ந்து ஜெபிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த போதனைகள் உங்கள் ஜெப வாழ்க்கையை கட்டும். ஜெபத்தில் வல்லவர்களாக மாறுவீர்கள். ரைட்? நீங்கள் ஜெபத்தில் எந்த வளர்ச்சி நிலையில் இருந்தாலும் சரி, இன்னும் கொஞ்சம் வளருவீங்க, இன்னும் கொஞ்சம் முன்னேறி போவீங்க. ஹல்லேலூயா. இந்த வாட்ச்மேன் ஜெப போதனைகள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் கேட்குறது மட்டும் இல்லாமல் இது உங்கள் குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் அவங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி வைங்க. அவங்களும் கேட்கட்டும், அவங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய யூடியூப் சேனல் காட்ஸ் வேர்ட் ஃபெலோஷிப் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ், இந்த மெசேஜஸ்லாம் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஜெபிப்போமா. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, சர்வ வல்லவர் நீர், வானத்தையும் பூமியும் படைத்த மகிமையின் தேவன் நீர். பிதாவே, நீரே உன்னத தேவன், எல்லாரை காட்டிலும் பெரியவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன், ஞானத்தின் ஊற்று, ஞானமும் வெளிச்சமும் உம்முடையது தாப்பனே. மாறாத காரியங்களை மாற்றுகிற தேவன், வனாந்திரத்தை ஏதேன் தோட்டத்தைப் போல மாற்றுகிற தேவன். பிதாவே, நீர் தடைகளை உடைக்கிற தேவன், கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன், வெண்கல கதவுகளையும் இருப்பு தாழ்பால்களையும் முறிக்கிற தேவன், பாதை இல்லாத இடங்களிலே பாதைகளை உருவாக்குகிற தேவன், செங்கடலை பிரித்து உம்முடைய ஜனத்திற்கென்று பாதையை உருவாக்கி கொடுத்த தேவன், வானத்தை திறந்து மன்னாவை பொழிந்த தேவன். தாப்பனே, பாலைவனத்தில், வனாந்தரத்தில் கற்பாறையிலிருந்து நீரூற்றை புறப்படச் செய்து ஆறுகளைப் போல ஓடச் செய்த தேவன். பிதாவே, இன்றும் நீர் சர்வ வல்லவர், இன்றும் மாறாதவர், இன்றும் உம்முடைய ஜனத்திற்காக அற்புதங்களை செய்கிறவர். பிதாவே, எல்லோருக்கும் நீர் நல்லவராக இருக்கிறீர், எல்லார் மீதும் இரக்கம் பாராட்டுகிறீர் என்று வாசிக்கிறோமே. பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தாப்பனே, எங்கள் இந்திய தேசத்தில், நாங்கள் வசிக்கும் மாநிலத்தில், நாங்கள் வசிக்கும் பட்டணங்களில், நாங்கள் வசிக்கும் பகுதிகளில் இருக்கிற பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்காக வருகிறோம். தாப்பனே, எங்கள் பிள்ளைகள்லாம் இங்கே படிக்கிறாங்க. தாப்பனே, அவங்க சரியான ஞானத்தில் வளர வேண்டும், மெய்யான ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், மெய்யான அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விதத்தில் பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள்லாம் செயல்பட நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, பாவமான காரியங்கள், அந்தகாரமான காரியங்கள்லாம் எங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கப்படக்கூடாது. தாப்பனே, அப்படிப்பட்ட காரியங்களை நீர் வேரோடு பிடுங்கி எறிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். உண்மையான அறிவு, உண்மையான ஞானம், உண்மையான திறமைகள், இப்படிப்பட்ட பிரயோஜனமான, நன்மையான, லாபகரமான காரியங்கள் தான் எங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கப்பட வேண்டும். பிதாவே, நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். வெளிச்சம் போதிக்கப்பட வேண்டும், நன்மையான காரியங்கள் போதிக்கப்பட வேண்டும்.
தாப்பனே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மேன்மைப்படத்தக்க நன்மையான காரியங்கள் போதிக்கப்பட வேண்டும். அந்த முக்கியமான காரியங்களில் இந்த பள்ளிகளும் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் கவனம் செலுத்த வேண்டும். அனாவசியமான தேவையில்லாத அந்தகாரமான துன்மார்க்கமான காரியங்களில் கவனம் செலுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட காரியங்கள் இந்த கரிக்குலம், அந்த பாட அட்டவணைக்குள்ளெல்லாம் வரக்கூடாது. தாப்பனே அந்த புக்ஸுக்குள்ளே வரக்கூடாது. நீங்கள் உதவி செய்யுங்க. எங்கள் பிள்ளைங்க நன்மையான விதத்தில் வளர, ஞானத்தில் வளர, வெளிச்சத்தில் வளர நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இரக்கம் பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால அந்தகாரத்தை திணிக்க நினைக்கிற பாடங்களில், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்தகாரத்தை திணிக்க நினைக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினால் கட்டுகிறோம். இயேசுவின் நாமத்தினால எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் ஒளிந்து போவதாக. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய வெளிச்சம் எங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். சர்வ வல்லவருடைய ஞானம் எங்கள் பிள்ளைகளுக்கு வெளிப்படட்டும். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானத்தையும் பூமியும் படைத்தவர் நீர், உம்மை நோக்கி பார்க்கிறோம். தாப்பனே, உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு உதவி உண்டாக வேண்டும். எங்கள் பிள்ளைங்க கெட்டு போகக்கூடாது. எங்கள் பிள்ளைங்க தவறான வழியில் போகக்கூடாது. எங்கள் பிள்ளைங்க மனம் கலைக்கப்படக்கூடாது, குழப்பி விடப்படக்கூடாது. மெய்யான வழியிலும் தேவ வார்த்தையின் வழியிலும் ஞானத்தின் பாதையிலும் எங்கள் பிள்ளைங்க நடக்கணும். பிதாவே, நீர் அதுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, நீர் பெரியவர், நீர் சர்வ வல்லவர், உம்மால் கூடும். நீர் எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். அதே போல் தாப்பனே, இந்த கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், அந்த காலேஜஸ், இதில் இருக்கிற அந்த போர்டில் இருக்கிற அந்த மக்கள், அவங்களுக்காக வருகிறோம். எஜுகேஷன் மினிஸ்ட்ரி ஸ்டேட் லெவல்லையும் சரி, சென்ட்ரல் லெவல்லையும் சரி, லோக்கல் லெவல்லையும் சரி, தாப்பனை எல்லா அளவிலும் எல்லா இடங்களிலும் தாப்பனை நீர் நல்ல ஆட்களை ஏற்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல அதிகாரிகளையும் நல்ல தலைவர்களையும் நல்ல ஊழியர்களையும் ஏற்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானத்தின்படி திறமையான, ஞானமுள்ள, உமக்கு பயந்த நல்ல ஆட்களை தலைவர்களாகவும் அதிகாரிகளாகவும் ஊழியர்களாகவும் நீர் ஏற்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். துன்மார்க்கமான மக்களை இப்படிப்பட்ட பதவியிலிருந்து நீர் அகற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, ஒரு மாற்றம் உண்டாகட்டும். நன்மைக்கு ஏதுவான, தேவ பக்திக்கு ஏதுவான, மெய்யான ஞானத்துக்கு ஏதுவான மாற்றங்கள் உண்டாகட்டும். எங்கள் பிள்ளைகள் தாப்பனே காலேஜ் போய், யூனிவர்சிட்டிஸ் போய், ஸ்கூல்ஸ் போய் நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். திறமைக்கடுத்த காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத மற்ற காரியங்கள் எங்கள் பிள்ளைகள் மேலே புகுத்தப்படக்கூடாது. தாப்பனே, பிதாவை, நீங்கள் அந்த விதமாக நீர் எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல் தாப்பனே, இந்த கரிக்குலம்ஸ், அந்த பாட அட்டவணையிலெல்லாம் நன்மைக்கு ஏதுவான காரியங்கள், மெய்யான ஞானத்திற்கு ஏதுவான காரியங்கள், மெய்யான அறிவுக்கேற்ற காரியங்கள் மட்டும், திறமைக்கு அடுத்த காரியங்கள் மட்டும் இருக்கட்டும். மற்ற அனாவசியமான மற்ற காரியங்கள் எல்லாம் அதிலிருந்து நீக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். பிதாவே, எங்களுடைய பிள்ளைகள், ஸ்டூடெண்ட்ஸ், இந்த யூத் எல்லாம் தாப்பனே இந்த போதை வஸ்துகளிலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தப்புவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஏற்கனவே இப்படிப்பட்ட காரியங்களில் சிக்கி இருக்கிற பிள்ளைகளை நீர் விடுவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அந்த பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். தாப்பனே, உம்முடைய இரக்கமும் காருண்யமும் அந்த பிள்ளைகளுக்கு வெளிப்படட்டும். மெய்யான, உண்மையான, நிரந்தரமான விடுதலை உண்டாகட்டும். தாப்பனே, நீர் வழி செய்கிறபடியா ஸ்தோத்திரம். உம்மால் கூடும். தாப்பனே, இந்த போதை வஸ்துக்களை வியாபாரம் செய்கிற, போதை வஸ்துக்களை பரப்புகிற, அதில் ஈடுபட்டிருக்கிற இந்த கிரிமினல்ஸ், இந்த குற்றவாளிகளெல்லாம் நீர் நியாயமான விதத்தில் தண்டிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த ட்ரக் டிராஃபிக்கிங் மொத்தமாக அழிஞ்சு போகட்டும். இது எங்கள் தேசத்தில் இருக்கவே கூடாது. தாப்பனே, இதுக்கு விரோதமாய் நீர் உம்முடைய கரத்தை நீட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இதுக்கு விரோதமாக நீர் உம்முடைய கரத்தை நீட்டி அந்த கிரிமினல் நெட்வொர்க்ஸ், கார்ட்டல்ஸ், கேங்ஸ், இதெல்லாத்தையும் நீர் முற்றுமாய் அழிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய நியாயம் வெளிப்படட்டும். இவங்கெல்லாம் let them be brought to justice.
அந்த எல்லா கிரிமினல் நெட்வொர்க்ஸ், கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லாம் எக்ஸ்போஸ் ஆகிறது மட்டுமல்ல, அவைகள் தண்டிக்கப்பட வேண்டும். அந்த கிரியைகள் அழிக்கப்பட வேண்டும். அந்த போதை வஸ்துகள்ன்ற காரியத்துக்கு இடமே இருக்கக்கூடாது தாப்பனே. எங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், எங்கள் பிள்ளைகள் வாழணும், எங்கள் பிள்ளைகள் தெளிவான சிந்தையோடு, தெளிவான புத்தியோடு, ஆரோக்கியமான சரீரத்தோடு வாழ வேண்டும். தாப்பனை நீர் அவங்களுக்காக எவ்வளோ நன்மைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். எங்கள் பிள்ளைகள் இந்த போதை வஸ்துகள்னால் அழிந்து போகக்கூடாது தாப்பனை. பிதாவை நீங்கள் அந்த விதமாக எங்களுக்கு எங்கள் பிள்ளைங்க மேலே இரக்கம் காட்டி பிதாவை நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை நீர் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். சர்வ வல்லவர் எங்கள் பிள்ளைகள் மீது இரக்கம் பாராட்டுகிறபடியாக ஸ்தோத்திரம். பிதாவை உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானாதி வானங்களில் வீற்றிருக்கிற தேவன் எங்கள் பிள்ளைகள் மீது கண்ணோக்கமாக இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே உம்முடைய உதவிக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும். எங்களுடைய வருங்கால பிள்ளை நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நல்லா வளரட்டும் தாப்பனே. நல்லா வளரட்டும், நல்லா இருக்கட்டும், ஞானத்தில் வளரட்டும், நன்மையான காரியங்களை செய்யட்டும், மேன்மையான காரியங்களை சாதிக்கட்டும். பிதாவை நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். பிதாவை உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல் தாப்பன இந்த லோக்கல் லெவலில் இருக்கிற லீடர்ஸுக்காக வருகிறோம். எங்கள் பட்டணத்தின் எம்எல்ஏக்கள், கலெக்டர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் மற்றும் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ், கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ், கவுன்சிலர்ஸ், மேயர்ஸ், டெப்யூட்டி மேயர்ஸ், லோக்கல் லெவலில் இருக்கிற அந்த சிட்டி, மாநகரம், வில்லேஜ், இப்படி எல்லா லெவல்லையும் இருக்கிற அந்த அரசாங்க ஊழியர்கள், அதிகாரிகளுக்காக வருகிறோம். தாப்பனை நீர் அவர்களை ஞானத்தினால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். மக்களுடைய நன்மையை தேடுகிறவர்களாக அவர்கள் இருக்கட்டும். ராஜாக்களின் இருதயம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று வாசிக்கிறோமே. தாப்பனை நீர் அவர்களை ஞானத்தின் பாதையில் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். மக்களுடைய நன்மைகளை தேடுகிறவர்களாக அவர்கள் இருக்கட்டும். மக்களை நினைத்து பார்த்து அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். மக்களுக்கு பிரயோஜனமானவர்களாக இருக்கட்டும். மக்களை எந்த விதத்திலும் ஒடுக்காமல், எந்த விதத்திலும் அவர்களுக்கு தீங்கு செய்யாமல் நன்மையை மாத்திரமே செய்யட்டும். தாப்பனை இந்த விதமாக நீர் அவர்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை உம்முடைய நீதியும் நியாயத்தையும் அவர்கள் எங்கள் ஊர்களிலும் எங்கள் பட்டணங்களிலும் நிலைநாட்டட்டும். தாப்பனை நன்மையான காரியங்கள் எங்களுடைய பட்டணங்களிலும் எங்களுடைய ஊர்களிலும் நன்மை போற்றப்படட்டும். நன்மை வளர்க்கப்படட்டும். நன்மைக்கு நல்ல பலன் கொடுக்கப்படட்டும். நன்மையான காரியங்களுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் உண்டாகட்டும். தாப்பனே தீமையும் துன்மார்க்கமும் தண்டிக்கப்படட்டும். பிதாவை நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். லோக்கல் லெவலில் எஜுகேஷனுக்கு என்னெல்லாம் தேவையோ, நல்ல விதமான எஜுகேஷனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் அவங்க செய்து கொடுக்கட்டும். தாப்பனே லோக்கல் லெவலில் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவங்க தடுத்து நிறுத்தட்டும். பிதாவே நீர் பெரியவர், உன்னதர். இதற்கென்றே மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமென்றே அதிகாரிகளை ஏற்படுத்தி இருக்கிறீர் என்று உம்முடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். அந்த விதமாக அவர்கள் நன்மை செய்கிறவர்களாக இருக்கட்டும், தீமையை தண்டிக்கிறவர்களாக இருக்கட்டும். தாப்பனை நீர் எங்களுக்கு நல்ல தலைவர்களை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை இப்போ இருக்கிறவங்கள நீங்கள் நல்ல பாதையில் நடத்துங்க. நீ வருகிற அப்பாயின்மெண்ட்ஸ், வருகிற எலெக்ஷன்ஸ்லாம் தாப்பனை உம்முடைய இருதயத்திற்கேற்ற, உமக்கு பயந்த நல்ல ஞானமுள்ள திறமையுள்ள மக்களை நீர் எங்களுக்கு தலைவர்களாகவும் அதிகாரிகளாகவும் ஊழியர்களாகவும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை எங்களுக்கு நல்ல நீதிபதிகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல வழக்கறிஞர்களை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீதியும் நியாயத்தையும் நிலைநாட்டக்கூடிய ஆட்களை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த லோக்கல் லெவலில் கவனம் செலுத்தி இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க நீர் உம்முடைய ஜனத்திற்கு போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே நீரே நல்லவர், நீரே சர்வ வல்லவர். தாப்பனே இந்த அதிகாரிகள் மூலமாக, இந்த தலைவர்கள் மூலமாக, அரசாங்க ஊழியர்கள் மூலமாக உம்முடைய நன்மைகள் கடந்து செல்லட்டும்.
இவர்கள் மூலமாக நீர் அநேக நன்மைகளை கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அநேக நல்ல காரியங்களை நடப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மக்களுக்கு பிரயோஜனமான காரியங்களை நடப்பிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சும்மா உட்காந்துட்டு இல்லாமல் தாப்பினேன், அந்த இடத்துல அந்த நன்மை செய்யக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க. அந்த இடத்தின் அந்த பொசிஷன் மூலமாக அவங்க நன்மையான காரியங்களை நடப்பிக்க நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவருடைய இருதயத்தை நீர் சரியான செம்மையான பாதையில், இந்த நன்மைக்கு எதுவான பாதையில் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனை எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் தாப்பனை, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் வருகிறோம். தாப்பனை, நீர் உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி இந்த மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய குணமாக்கும் வல்லமை ஒவ்வொருவருடைய சரீரத்தின் மீதும் பாயட்டும். எந்த விதமான பலவீனங்கள், வியாதிகள், வலி, வேதனைகள் எது இருந்தாலும் அவைகளெல்லாம் நீக்கப்படட்டும். தாப்பனே, சரியாக வேலை செய்யாத உறுப்புகள் சரியாய் செயல்படட்டும். பலம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் துளிர்க்கட்டும். தாப்பனே, ஜீவன் உண்டாகட்டும். இந்த மக்கள் எல்லாம் நீடித்த நாட்கள் வாழ வேண்டும், ஆரோக்கியமாய் பலத்துடன் வாழ வேண்டும். தாப்பனே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, சத்துவத்தை கொடுங்க. தாப்பனே, வயசாக ஆனாலும் தாப்பனே, பலத்தை கொடுக்க நீர் வல்லவராக இருக்கிறீர். சத்துவத்தை கொடுக்க நீர் வல்லவராக இருக்கிறீர். மோசையின் தேவன், காலேபின் தேவன் என்றும் ஜீவனோடு இருக்கிறீர், மாறாதவராக இருக்கிறீர். தாப்பனை, உம்முடைய ஜனத்திற்கு பலத்தை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, முதிர் வயதிலும் கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருக்கும் ஒரு வாழ்க்கையை நீர் இந்த மக்களுக்கு கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவே, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனை, அவருடைய பொருளாதார தேவைகளை நீர் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லா விதமான பொருளாதார தேவைகளும் தாப்பனை அவருடைய வாழ்விலை சந்திக்கப்படட்டும். அவருடைய இருதயத்தின் விருப்பங்கள் பூர்த்தி செய்யப்படட்டும். தாப்பனை, உம்முடைய பலன் அவர்கள் வாழ்விலே இந்த பொருளாதாரத்தின் காரியங்களில் வெளிப்படட்டும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிற தேவன் இந்த மக்களுக்கு பலத்தை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய அந்த பலத்தை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனே, உம்முடைய அந்த ஆசீர்வாதம் இவருடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யத்தை உண்டாக்கட்டும். தாப்பனே, ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வழிமுறைகளையும், அந்த பிஸ்னஸ் ஐடியாஸ், அந்த வேலையை சம்மந்தப்பட்ட அந்த ஐடியாஸ், இவைகளெல்லாம் நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதை செயல்படுத்தக்கூடிய பலத்தையும் திராணியையும் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். அந்த கடன் பிரச்சனைகள்லாம் குறைந்து ஒன்றுமில்லாமல் போகட்டும். முற்றுமாய் ஒரு பரிபூர்ண விடுதலை உண்டாகட்டும். தாப்பனை, உம்மை சேவிக்க, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற விடுதலையுடன் வாழ இந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பொருளாதார ரீதியில் பெரிய வெற்றி உண்டாகட்டும், பெரிய விடுதலை உண்டாகட்டும். நீர் தேவன், நீர் மாறாதவர். உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாப்பனை, இந்த மக்களுடைய மனதிலே சமாதானம் உண்டாகட்டும், ஆறுதல் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். எப்போதும் தாப்பனை முன்னேறக்கூடிய ஒரு மைண்ட் செட் டு கோ ஃபார்வர்ட். தாப்பனை மேற்கொள்ளக்கூடிய அந்த பலனை நீர் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். முன்னேறக்கூடிய அந்த பலன், ஜெயிக்கக்கூடிய அந்த பலன், செழிக்க வேண்டிய அந்த செழிப்பதற்கு தேவையான அந்த பலன், இவைகளை நீர் உம்முடைய ஜனத்திற்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனை, ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. தாப்பனை, போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து கொள்ளுங்க. இவங்களுக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போகட்டும். தாப்பனை, ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் திரும்ப ஓடட்டும். தாப்பனை, இவர்கள் கண்களுக்கு முன்பாக சத்துருக்கள் முறியடிக்கப்படட்டும். பிதாவே, நீரே பெரியவர், சர்வ வல்லவர். இவருடைய வாழ்க்கையில உன்னத தேவனாக வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனை, இவர்கள் மீதும் இவர்கள் குடும்பத்தார் மீதும் இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். டோட்டல் கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவை, இப்பொழுதும் கூட எங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய விலையேறப்பெற்ற வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, நீங்கள் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. ஜெபிக்க, பரிந்துரை செய்ய, ஜாமக்காரராக செயல்பட நீர் போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, உம்மோடு கூட உறவாட, உம்மோடு கூட ஐக்கியப்பட,
உம்மோடு கூட ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை வளர்த்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, ஜப வீரர்களை எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஜாமக்காரரையும் பரிந்துரை செய்கிறவர்களையும் எழுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, விசுவாசிகளின் ஜப வாழ்க்கையை நீர் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். சபைகள் ஜப வீடுகளாக இருக்கட்டும், ஊழியங்கள் ஜப வீடுகளாக இருக்கட்டும். விசுவாசிகளின் குடும்பங்களிலே தாப்பன குடும்ப ஜபம் உருவாக்கப்படட்டும், பலப்படட்டும், உறுதி செய்யப்படட்டும், இன்னும் வளரட்டும். பிதாவை, நீங்கள் அந்த விதமாக செயல்படுகிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களுக்கு உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஒரு மாபெரும் ஜெப எழுப்புதல் உண்டாக வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனை, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டார், மகிமையான காரியங்களை செய்வார். இந்த மகிமையான காரியங்களின் பலன் உங்களுக்கு கொடுக்கப்படும். ரைட்? ஏதோ சும்மா ஜெபிச்சோம் போனோம்னு இல்லை. நம்ம ஜெபத்தினால மற்றவங்க நல்லா இருப்பாங்க, அது ஒரு பக்கம். அது மட்டுமல்ல, இப்படி மற்ற மக்கள் வாழ்வில் நன்மை உண்டாகிறதுனால, ஆசீர்வாதம் உண்டாகிறதுனால, தேவ ராஜ்யத்தின் காரியங்கள் நிறைவேற்றப்படுகிறதுனால, அதுக்கு தக்க பலனையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்கள் வாழ்வில் கொண்டு வருவார். அந்த நம்பிக்கையோடு இருக்கணும் எப்பொழுதுமே. ரைட்? இதெல்லாம் சும்மா இல்லை. கர்த்தர் ஒரு நாளும் உங்களுடைய இந்த உழைப்பை, இந்த ஜெபத்தில் நீங்கள் விதைத்த இந்த நேரம், இந்த ஊழியத்தை அவர் மறக்க மாட்டார். அதுக்கான பலனை கட்டாயம் உங்கள் வாழ்வில் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். எனக்கு பிடித்த ஒரு வசனம் பைபிளில் இருக்குது, அதை வாசிப்போம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து வாசியுங்கள். ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. கர்த்தர் மறக்கவே மாட்டார். அப்படி மறந்து போகிறது அநீதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரைட்? நம்முடைய தேவன் நீதிபரர், நல்லவர், ஆசீர்வதிக்கிறவர். அவர் அநீதியுள்ளவர்லாம் கிடையாது. அதனால் நிச்சயமாக மறக்க மாட்டார். உங்களுக்கு தக்க பலனை நிச்சயமாக கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதெல்லாம் எதிர்பார்த்து நன்றி சொல்லணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, வாசிப்போம் மறுபடியும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரைப் போல முகவாடலாக இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாடப்பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெயை பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்வாராம்? வெளியரங்கமாய் பலன் அளிப்பாராம். உபவாச ஜெபம் என்பது ஏதோ சும்மா கிடையாது. அதுக்கு பலன் இருக்கிறது. உபவாசத்துக்கு பலன் இருக்கிறது, ஜெபத்திற்கு பலன் இருக்கிறது. இது ரெண்டையும் நீங்கள் சேர்த்து செய்யும்போது ரைட் டபுள் பெனிஃபிட் இருக்குது. பாருங்கள், இங்கே உபவாசத்துக்கு பலன் கொடுக்குறார். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா ஜெபத்துக்கு பலன் கொடுக்குறார். ஏன்னா கர்த்தர் என்ன சொல்கிறாரு? ரைட், அந்தரங்கத்தில் நீங்கள் ஜெபம் செய்கிறத பார்க்குற உங்கள் பிதா வெளியரங்கமாக பலனளிப்பார். 6ஆம் வசனத்தை கவனிங்களேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது, அங்கே உபவாசிக்கும் போது என்று சொன்னார் ஏசப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். வெளியரங்கமாக என்ன செய்வார்? பலன் அளிப்பார். அப்போ நீங்கள் இந்த உபவாசத்தையும் ஜெபத்தையும் கம்பைன் பண்ணி செய்யும்போது டபுள் பெனிஃபிட். ரைட்? உபவாசத்துக்கு பலன், ஜெபத்துக்கு பலன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டுமே செய்கிறாரு. உபவாசத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, ஜெபத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. ஹல்லேலூயா.
நம்முடைய ஆண்டவராக இயேசு இது ரெண்டையுமே தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணார். இவைகளை குறித்து அவர் போதிக்கவும் செய்கிறார். அப்போ நம்ம இந்த காரியங்களெல்லாம் கற்று நம்முடைய வாழ்வின் ஒரு பகுதியாக மாற்ற வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஜெபிக்கிற கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உபவாசிக்கிறவனாகவும் இருக்க வேண்டும். உபவாசம் என்பது ஏதோ ஒரு சில பரிசுத்தவான்களும் சூப்பர் பரிசுத்தவான்களும் ஊழியக்காரர்கள் மாத்திரம் செய்கிற காரியம் கிடையாது. தேவ ஜனங்கள் காலங்காலமாக உபவாசிக்கிறவர்களாக இருந்தார்கள். கர்த்தர் உபவாசத்தை போதிக்கிறார். தன்னுடைய ஜனங்கள் உபவாசிக்க வேண்டும் என்று பல இடங்களில் கட்டளை கொடுத்திருக்கிறார். பலவித வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த உபவாசத்திற்கான பல நன்மைகளை வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் இவைகளை கடைபிடிக்கிறார். அவர் கடைபிடிச்சது மட்டும் இல்லாமல் நமக்கு இவைகளை போதிக்கவும் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களும் பாருங்கள், அவங்களும் உபவாசத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, போதிக்கிறாங்க. அப்போ நாமளும் இவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும், வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும், கீழ்ப்படியணும். ரைட். கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், உபவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ரைட். ஹல்லேலூயா. பாருங்கள், யாரோ ஒரு சிலர் உபவாசத்தை குறித்து ஒரு சில தவறான காரியங்களை போதிச்சிட்டதுனால, இல்லை ஒரு தவறான விதமாக அதை பயன்படுத்தினதுனால அதுக்காண்டி அதை மொத்தமாக தூக்கி வெளியே போட்டுறக்கூடாது. ரைட். இப்போ பாருங்களேன், எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கோங்க, அதை கரெக்டாக செய்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. ரைட். தவறாக செய்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போகிற ஆட்களும் இருக்கிறாங்க இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ நம்ம அதனால் யாரோ ஒருத்தர் ஒரு சில தவறாக ஒரு சில காரியங்களை சொல்கிறதுனால இல்லை செய்கிறதுனால நம்ம ஒரு காரியத்தை வேண்டான்னு சொல்லணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியாது. இப்போ பைபிளில் போதிக்கிறது எடுத்துக்கோங்க, வசனத்தை எடுத்து கரெக்டாக போதிக்கிறவங்க இருக்கிறாங்க. ரைட். தாறுமாறாக போதிக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க, தவறாக போதிக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. ரைட். கள்ள உபதேசங்கள் சொல்கிற ஆட்கள் கூட இருக்கிறாங்க. அதுக்காண்டி பைபிளை தூக்கி போட முடியுமா? ரைட். ஜெபிக்கிற ஆட்களில் சரியாக ஜெபிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, சூப்பராக ஜெபிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. ரைட். என்னத்தை ஜெபிக்கிறோம்னே தெரியாமல் ஜெபிக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. தவறான ரீதியில் ஜெபிக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் பாவத்தை குறித்து பாவப்பட்ட காரியங்கள் வேணும்னு ஜெபிக்கிற ஆட்கள் கூட இருக்கிறாங்க. ரைட். அதுக்காக ஜெபத்தை தூக்கி போட முடியுமா? நம்ம செய்கிறத எப்படி கரெக்டாக செய்யணும்னு தெரிஞ்சு கற்றுக்கிட்டு அதை கரெக்டாக செய்ய பழகணும் இல்லையா? இப்போ வண்டி ஓட்டினா ஆக்சிடெண்ட் ஆகிறோம் அப்படின்றதுனால வண்டி ஓட்டாமையே இருப்போமா? இருக்க மாட்டோம் இல்லையா? வண்டி ஓட்டுறோம். ரைட். வண்டியை எப்படி ஒழுங்காக ஓட்டணும்னு கற்றுக்குறோம், கவனமாக ஓட்டுறோம். வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிவிட்டு கர்த்தாவே பாதுகாத்துக்கொள்ளுங்க, போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக்கொள்ளுங்க, போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிங்க. ரைட். அப்படின்னு ஜெபிச்சுட்டு விசுவாசத்தோடு வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். ரைட். ஊரில் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க முடியுமா நம்மளால்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ பாருங்கள், அந்த விதமாகத்தான் நம்ம உபவாசத்தை குறித்த சரியான போதனைகளை கற்றுக்கொண்டு அவைகளை சரியான விதத்தில் பயன்படுத்தி தேவன் வாக்கு பண்ணி இருக்கிற அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இன்று குறிப்பாக அதை இப்படி சொல்லலாம். இதுவரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா பிரதானமாக நம்முடைய சொந்த வாழ்க்கையில் உபவாசத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நம்ம உபவாசத்தை பயன்படுத்தும் போது எப்படிப்பட்ட நன்மைகள் உண்டாகுது அப்படின்னு தான் ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ணோம். இப்போ இந்த உபவாச ஜெபத்தை தேசத்திற்காக, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்காக, உங்கள் பட்டணத்துக்காக, இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நம்ம எப்படி உபவாசம் பண்ணி ஜெபிப்பது என்பதை குறித்து பார்க்க போகிறோம். ஒரு சில உதாரணங்களை நம்ம இன்றைக்கி பைபிளில் இருந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து அப்படியே கொஞ்சம் தியானிக்கலாம் இந்த காரியங்களை குறித்து. ரைட். இந்த இடத்துலையும் நம்ம இந்த உபவாச ஜெபத்தை பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். பைபிள் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு தெளிவாக போதிக்கிறது. அந்த போதனைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சில நல்ல உதாரணங்கள்லாம் பார்ப்போம். அடுத்த வாரம் எப்போயாவது நான் இன்னும் கொஞ்சம் இப்போ ரீசெண்டாக நடந்த காரியங்கள், ரைட், அந்த அப்படிப்பட்ட உதாரணங்களையும் நான் பின்னாடி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரைட். இப்போ இந்த காரியங்களை நம்ம இன்றைக்கி பைபிள்லேருந்து ஒரு சில உதாரணங்களை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போது முதலாவதாக யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துக்கு போகலாம்.
யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம். சரி, யோவேலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தானியேலில் ஒரு சில வசனங்களை வாசிச்சுட்டு அப்புறமா யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துக்கு போகலாம். ஹல்லேலூயா டு ஜீசஸ், ஹல்லேலூயா டு ஜீசஸ். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் பார்ப்போம். கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தானாகிய அகஸ்வேருவின் புத்திரனான தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற 1ஆம் வருஷத்தில் தானியேலாகிய நான் எருசலேமின் பால்கடிப்புகள் நிறைவேறி தீர, அதாவது அவங்களுடைய அந்த அடிமைத்தனம் இல்லையா, அவங்க பாபிலோனுக்கு வந்து அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள், சிறைப்பிடித்து கொண்டு செல்லப்பட்டார்கள். அப்போ அந்த அந்த அடிமைத்தனம், அந்த சிறையிருப்பு, அந்த சிறையிருப்பின் காலம் எப்போ முடியும் அப்படின்றத எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் மூலமாக தானியேல் கண்டுபிடிக்கிறார். ரைட், அதை கொஞ்சம் வாசிப்போம். மறுபடியும் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். தானியேலாகிய நான் எருசலேமின் பால்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். பாருங்கள், எப்பொழுதுமே ஜெபம் என்பது தேவனுடைய சித்தத்தின் அறிவின் அடிப்படையில் செய்யப்பட வேண்டும். ஒரு சில காரியங்கள் வந்து எழுதப்பட்ட தேவ வார்த்தையின்படி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ரைட், இன்னும் ஒரு சில காரியங்களுக்கு எழுதப்பட்ட தேவ வார்த்தை ப்ளஸ் ஆவியானவருடைய வெளிச்சம் ரெண்டும் தேவைப்படும். ரைட், அப்போது அப்படி கர்த்தர்ட்ட இருந்து அந்த சித்தத்தை கண்டுபிடிச்சு அந்த சித்தத்தின் அடிப்படையில் தான் ஜெபமே ஏறெடுக்கப்படணும். ஒரு சிலர் இப்படியே ஆப்போசிட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. என்னென்னா, ஜெபிச்சு பார்ப்போம், ஜெபிச்சது நடந்துருச்சுன்னா அது கர்த்தருடைய சித்தம், நடக்கலைன்னா கர்த்தருக்கு சித்தம் இல்லை, அப்படி போகிறாங்க. அது டோட்டலி ராங் வே ஆஃப் ப்ரேயிங். முற்றிலும் தவறான ஒரு 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 அப்ரோச் இது. வேதம் அப்படி போதிக்கிறதே கிடையாது. முதல்ல சித்தத்தை அறிஞ்சுக்கணும். ஒரு சில காரியங்கள்லாம் பிளெயினாக தேவ வார்த்தையிலே எழுதப்பட்டிருக்கு. 95% தேவ வார்த்தையில் தேவ சித்தம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த குறிப்பான காரியங்கள்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்போது வார்த்தையின் மூலமாகவும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து தான் நம்ம ஜெபிக்கவே ஆரம்பிக்கணும். தானியேல் அப்படி தான் செய்கிறார் பாருங்க. முதல்ல தேவ வார்த்தைக்கு போய் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கிறார். ரைட், அந்த சிறையிருப்பின் காலங்கள் நிறைவேறி முடிஞ்சிருச்சு அப்படின்றத எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் மூலமாக கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சி கரெக்டாக கேல்குலேஷன்லாம் பண்ணி, சரி கர்த்தர் சொன்ன அந்த காலகட்டம் நிறைவேறிடுச்சு, அந்த காலங்கள் நிறைவேறிச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஜெபிக்கவே ஆரம்பிக்கிறார். ஏன் இது முக்கியம் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக 70 வருஷங்கள் ரைட் சிறையிருப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் ஒரு சில கள்ள தீர்க்கதரிசிலாம் பாருங்கள், இன்னும் 2 வருஷத்தில் விடுதலை உண்டாயிரும் ரைட் அப்படின்லாம் எரேமியா காலத்திலேயே சொல்லிட்டு தெரிஞ்சாங்க. ரைட், அவங்க சொன்ன மாதிரி 2 வருஷத்தில் சிறையிருப்பு மாறுச்சா? மாறலை. ரைட், ஹல்லேலூயா. ஒரு சிலருக்குலாம் ஆசை, திரும்ப போகணும், நம்ம சொந்த ஊருக்கு போகணும், இன்னொரு தேசத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம், அது அவங்களுக்கு பிடிக்கல தான். ஆனால் விடுதலை அவங்களுக்கு பிடிக்கலன்றதுனால விடுதலை உடனே உண்டாயிருமா? அவங்க மேலே நியாய தீர்ப்பு வந்திருக்குது இப்போ. ரைட், அதனால் அந்த காலங்களை கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த வார்த்தையின்படி தேவனும் வெளிப்படுத்தின அவருடைய சித்தத்தின் பிரகாரம் ஜெபிக்கும்போது தான் அந்த ஜெபத்துக்கு பதில் உண்டாகும். தானியேல் அதனால தான் பாருங்கள், ஞானமாக கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக எரேமியா மூலமாக வெளிப்பட்ட அந்த கர்த்தரின் வார்த்தையின் வெளிச்சத்தை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சிட்டு காலங்கள்லாம் கரெக்டாக கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஜெபிக்கவே ஆரம்பிக்கிறார். ரைட், ஒரு சிலர் பாருங்கள், உபவாசத்தை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளாக்மெயில் டூல் மாதிரி நாம் பயன்படுத்தலான்னு பார்க்குறாங்க. நான் சாப்பிட மாட்டேன், நீங்கள் செய்யலை, நான் தின்ன மாட்டேன் ரைட் அப்படின்ற மாதிரி. இந்த நம்ம ஊரில் உண்ணாவிரதம் போராட்டம் பண்ணுறாங்கள்ல, கர்த்தர்ட்ட அந்த மாதிரி பண்ணி வாங்கிடலான்னு நினச்சிட்ருக்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. புரியுதா? ஹல்லேலூயா. கவனமாக இருக்கணும். உபவாசம் என்பது ஒரு பரிசுத்தமான, ஒரு மிகவும் பிரயோஜனமான, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆயுதம், ஒரு கருவி. அதை சரியாக செயல்படுத்த நாம் பழக வேண்டும்.
இங்கே தானியேல் வந்து பாருங்கள், 70 வருஷத்துக்கு முன்னாடியே கர்த்தாவே 30 வருஷம் ஆயிடுச்சு, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, நீங்கள் எங்களுக்கு விடுதலை கொடுக்கலன்னா நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாரா? சொல்லலை பாருங்க. அப்பெல்லாம் அவர் பண்ணவே கிடையாது. 60 வருஷத்தில் செஞ்சாரா? அப்படி அப்பயும் செய்யலை. ஏன் செய்யலை? கர்த்தர் 70 வருஷம் சொல்லியிருக்கிறார். 50 வருஷத்தில் செஞ்சாரா? 40 வருஷத்தில் செஞ்சாரா? ஏன் 65 வருஷத்தில் செஞ்சாரா? செய்யலை பாருங்க. அந்த 70 வருஷம் நிறைவேறிச்சு, கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த காலங்கள் நிறைவேறி முடிஞ்சிருச்சுன்றதுக்கு அப்புறம்தான் இவர் ஜெபிக்கவே ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. இங்கேருந்தே நம்ம கற்றுக்கலாம், உபவாசம் என்பது தேவ சித்தத்தை மாற்றுகிற காரியம் கிடையாது, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற கருவி. உபவாச ஜெபம் என்பது, மறுபடியும் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க, உபவாச ஜெபம் என்பது தேவனுடைய சித்தத்தை மாற்றுகிற கருவி கிடையாது, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற கருவி. நம்ம மற்ற இடங்களில் பார்க்குறோம், இந்த நியாய தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த நியாய தீர்ப்புலாம் கண்டிஷன், ரைட்? மனம் திரும்பினா வராது, மனம் திரும்பாமல் அப்படியே முரட்டாட்டமாக போயிட்டு இருந்தால் தான் வரும்னு வேதம் நமக்கு போதிக்குது. அதனால தான் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் மக்கள் உபவாசித்து மனம் திரும்பும்போது, தங்களை தாழ்த்தி கொள்ளும்போது அந்த நியாய தீர்ப்பு நிறுத்தப்படுகிறது. புரியுதா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. தேவ சித்தத்துக்கும் நியாய தீர்ப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. நியாய தீர்ப்பு பாவத்துடைய பலன், சித்தம் என்பது தேவன் போட்டிருக்கிற திட்டம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஹல்லேலூயா. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே தானியேல் தீர்க்கதரிசி பாருங்கள், கரெக்டாக அந்த தேவ வார்த்தையின்படி என்ன சொல்லியிருக்கிறாரோ அது நிறைவேறி முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் உபவாசத்தை ஆரம்பிக்கிறார். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. சரி, இப்போ எதுக்காக அவர் ஜெபிக்கிறாரு? இங்கே நம்ம பார்க்குறோம், அவருடைய சொந்த வாழ்க்கையில் பிரச்சனை கிடையாது, அவர் ஓஹோன் இருக்கிறார், ரைட்? ராஜாவுக்கு அடுத்த பொசிஷனில் உட்காந்துருக்கிறார், நல்ல வருமானம், நல்ல வாழ்க்கை, ரைட்? நல்ல அந்தஸ்து, அவர் வாழ்க்கை சூப்பராக போயிட்டுருக்குது, ரைட்? அப்போ அவருக்காக அவர் ஜெபிக்கலை. இப்படி அவர் உபவாசம் பண்ணி யாருக்காக ஜெபிக்கிறாரு? தன்னுடைய தேசத்திற்காக, இஸ்ரவேல் தேசத்திற்காக ஜெபிக்கிறார், தேவ ஜனத்திற்காக ஜெபிக்கிறார், அவர்களுடைய மீட்பிற்காக, அவர்களுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க திரும்பவும் அந்த எருசலேம் நகரத்துக்கு போக வேண்டும் என்று ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே இந்த உபவாச ஜெபத்தோட ஒரு அப்ளிகேஷனை நம்ம பார்க்குறோம். பர்சனல் லைஃப்பில் அப்ளை பண்ணுறது குறிச்செல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி காரியங்கள், தேசத்தின் காரியங்கள், தேவராஜ்யத்தின் காரியங்கள், சபையின் காரியங்கள், அவைகளுக்காக நாம் உபவாசித்து ஜெபிக்க பழக வேண்டும். இங்கே ஒரு அருமையான உதாரணம் இருக்கிறது. இவருடைய ஜெபத்தை கொஞ்சம் வாசிப்போம். 4ஆம் வசனத்திலிருந்து, என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து. பாருங்கள், இவருடைய பாவம் கிடையாது. நீங்கள் தானியேலுடைய வாழ்க்கையை படித்து பார்த்தீங்கன்னா அவரை குறித்து ஒரு ராங் ரிப்போர்ட் கிடையாது, ஒரு ராங் ஸ்டேட்மெண்ட் கிடையாது பைபிளில். தானியேல் இப்படி பாவம் செய்தார் அப்படின்னு ஒரு வசனம் கிடையாது பைபிளில். தானியேலில் இந்த குறை இருந்துச்சு, இப்படிப்பட்ட பாவம் இருந்துச்சு அப்படின்னு ஒரு வசனம் கிடையாது. நீங்கள் தானியேலை குறித்து நல்லா படித்து பாருங்க. வேதம் அவருடைய கீழ்ப்படிதலை நமக்கு போதிக்கிறது, அவருடைய ஞானத்தை குறித்து போதிக்கிறது, அவருடைய ஜெபங்களை குறித்து போதிக்கிறது, அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்களை குறித்து போதிக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் ஒத்த பாவத்தை குறித்து ஒரு வசனம் கிடையாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ், ரைட்? அதனால் பார்த்திங்கன்னா இங்கே தானியேல் தன்னுடைய பாவத்துக்காக இங்கே கர்த்தர் முன்பாக அவர் அறிக்கை செய்யலை, தன்னுடைய தேசத்தின் சார்பாக, இஸ்ரவேல் ஜனத்தின் சார்பாக அவர் இந்த பாவ அறிக்கையை செய்கிறார். இதை ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க, ரைட்? ஹல்லேலூயா. தேசத்தோடு நம்மளை ஐடென்டிஃபை பண்ணி, ஏன்னா அந்த ஊருக்காரவங்க தானே, எல்லாருமே யாக்கோபின் புத்திரர்கள் தானே, அதனால் அந்த விதமாக தங்கள் தேசத்தோடு தங்களை ஐடென்டிஃபை பண்ணி தேசத்தின் பாவத்தை அறிக்கை செய்கிறது. ஏதோ அவங்களே செஞ்ச மாதிரி பண்ணுறது, ஆனால் ஆக்சுவலாக அவங்க செய்யலை, ரைட்? புரியுதா?
தானியேல் இங்கே குற்றவாளி கிடையாது. தானியேல் ஒன்றும் இந்த இங்கே சொல்லப்பட்ட பாவங்களும் தானியேல் பண்ணல, ரைட்? ஆனால் தானியேல் தன்னுடைய ஜனத்தோடு தன்னை ஐடென்டிஃபை பண்ணி, ரைட், தன்னுடைய ஜனத்தின் சார்பாக இந்த பாவத்தை அறிக்கை செய்கிறார். ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, ரைட்? இப்போ கர்த்தரை அவர் போற்றுகிறார். இந்த மக்களுடைய பிரச்சனைக்கு காரணம் கர்த்தர் கிடையாது. கர்த்தர் உடன்படிக்கையை காக்கிற தேவன். அவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்கள், ரைட்? உடன்படிக்கையை காக்கிற தேவன், உடன்படிக்கையை மாற்றாத தேவன், உடன்படிக்கையை முறிக்காத தேவன். உடன்படிக்கையை மீறினது யார்? இஸ்ரவேல் ஜனம், ரைட்? உடன்படிக்கையில் மக்களுடைய பங்கு இருக்குது, கர்த்தருடைய பங்கு இருக்குது, ரைட்? இங்கே யார் தங்களுடைய பங்கை நிறைவேற்றலை? இஸ்ரவேல் ஜனம். அதைத்தான் அவர் எடுத்து கர்த்தர் முன்பாக வைக்கிறார். இந்த விதமான ஜெபங்களுடைய ஃபார்மேட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அதை கொஞ்சம் நீங்கள் கவனிங்க, ரைட்? இது ஒரு விசுவாச ஜெபத்தின் போலையோ, ரைட்? நான் இதை கேட்டேன், இந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த ஆசை எனக்கு நிறைவேறணும்னு கேட்டேன், கர்த்தர் எனக்கு செஞ்சிருவாருன்னு நம்பினேன், விசுவாசித்தேன், நன்றி சொன்னேன், ப்ரேயர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு போக முடியாது. இது வேறு டைப் ஜெபம். ஜெபத்தில் பல வகைகள் இருக்கிறது. இவைகளை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் ஒரே மாதிரியாக நினைக்கக்கூடாது. பைபிள் அந்த விதமாக போதிக்கலை. கர்த்தர் அதே எல்லாமே ஒன்று தான் சொல்லியிருந்தான்னா ஓகே, அப்படியே செஞ்சுருக்கலாம் நம்ம. ஆனால் பைபிள் எல்லாமே ஒரே விதமான ஜெபம் நமக்கு போதிக்கலை. பல விதமான ஜெபங்களை வேதம் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு? நாங்கள் அப்படின்னு சொல்லி தன்னையும் சேர்த்துக்கிறார், ரைட்? நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். நீங்கள் பேதுரு அப்போஸ்தலர் நடபடிகளில் பேதுரு ஒரு காரியம் சொல்கிறாரு, நீங்கள் கவனிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் போங்க 2ஆம் அதிகாரத்துக்கு. ரைட்? அங்கே அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து போதிக்கிறார் இல்லையா, ரைட்? அப்படி அவர் போதிக்கும்போது அவர் பாருங்கள், அங்கே இருந்த மக்களை பார்த்து ஒரு காரியம் சொல்கிறார், ரைட்? என்ன சொன்னார்னா பாருங்கள், 36ஆம் வசனத்தை கவனிங்க. ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இங்கே இருந்தவங்களாம் ஒன்றும் சதித்திட்டம் போடலை. இங்கே இருந்தவங்களாம் இயேசுவை சிலுவையில் அறையணும்லாம் கோஷம் பண்ணல. இன்ஃபேக்ட் இங்கே இருந்தவங்களாம் மோஸ்ட்லி பாருங்கள், உள்ளூர் ஜனமே கிடையாது, வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்கள் மோஸ்ட்லி, ரைட்? உள்ளூர் ஜனம் இங்கே ஒரு சிலர் தான் இருந்திருப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாம் எங்கேருந்து வந்தவங்க? இந்த டிஸ்பர்ஷன் சொல்லுவாங்க, ரைட்? இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு பல தேசங்களில் வாழ்ந்தாங்க இல்லையா? அப்போது அந்த தேசங்களிலிருந்து சிதறடிக்கப்பட்ட அந்த தேசங்களிலிருந்து வந்த யூத ஜனங்கள் இவங்கெல்லாம் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுக்குறது, இந்த ஊரில் இருந்து வந்தவங்க, அந்த ஊரில் இருந்து வந்தவங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே இருக்குது இங்கே. இப்போ இவங்களுக்கும் இயேசுடைய அந்த சிலுவை மரணத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இவங்க ஒன்றும் டைரெக்டாக அடிக்கலை. ஆனால் பேதுரு அவங்கள குறித்து சொல்லும்போது எப்படி சொல்கிறார் பாருங்க, நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். அந்த ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்களா? ரைட்? ஹல்லேலூயா. நீங்கள்னு சேர்த்து சொல்கிறாரு பாருங்க. ஏன்னா எல்லாருமே இஸ்ரவேல் ஜனந்தான், எல்லாருமே யாக்கோபுக்குள்ளே இருந்து வந்தவங்க தான் இல்லையா? ரைட்? அதனால் இந்த ஐடென்டிஃபிகேஷன்றது தேவ வசனத்தில் போதிக்கப்படுது. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நிறைய பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டில் கூட இப்போ இங்கே ஒரு உதாரணம் இருந்தது, அதை உங்களுக்கு காமிச்சேன், ரைட்? சரி, இப்போ மறுபடியும் போகலாம். தானியேல். Hallelujah to Jesus. Praise you, Father. Wonderful Jesus. 9ஆம் அதிகாரம். இங்கே அவர் சொல்கிறது பாருங்களேன்,
நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராக இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமற் போனோம். இதெல்லாம் அவங்க செய்த காரியங்கள் இல்லையா? தேசமாக இஸ்ரவேல் மக்கள் செய்த பாவம். ஒரு பக்கம் கர்த்தரை விட்டு விலகினாங்க, கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறினாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக கலகம் பண்ணாங்க. ரைட். இன்னொன்று, கர்த்தர் ஆளை அனுப்பி தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு, மனம் திரும்ப கட்டளை கொடுக்குறாரு. அவங்க சொல்லியும் அவங்க கேட்கல, அதுவும் தப்பு. ரைட். அதையும் சொல்கிறாரு ஓப்பனாக. ரைட். ஒரு பக்கம் பாவம் செஞ்சோம், பாவம் செய்கிறீங்க திருந்துங்கன்னு எங்களுக்கு சொன்ன தீர்க்கதரிசிகளோட வார்த்தையும் நாங்கள் கேட்காம போயிட்டோம். ரைட். அதை சொல்கிறாரு பாருங்க. 7ஆம் வசனம். ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது. உமக்கு விரோதமாக செய்த துரோகத்தின் நிமித்தம் உம்மாலே சமீபமும் தூரமுமான எல்லா தேசங்களிலும் துரத்தடிக்கப்பட்டு இருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலருமாகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்கு உரியது. அவர் சொன்ன ஒரு காரியம் பாருங்கள். இதில் அவர் இப்போ செய்கிற காரியம் சூப்பரான ஒரு காரியம். பொதுவாக மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு கர்த்தரை குறை சொல்லுவாங்க. கர்த்தாவே, ஏன் இப்படி, எனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு ஏன் இப்படி, அப்படி தான் சொல்லுவாங்க. ஐயோ கர்த்தாவே, நீர் நல்லவர், உங்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை, நீர் மகத்துவம் உள்ளவர்னு சொல்ல மாட்டாங்க பாருங்கள். பொதுவாக மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? ஏன் கர்த்தாவே இப்படி, நான் என்னத்தை செஞ்சேன், எனக்கு ஏன் இப்படி, நான் என்ன பண்ணேன், ரைட்? அப்படி தான் பேசுவாங்க இல்லையா? இல்லைன்னா மற்ற ஆட்களை குறைச்சிடுவாங்க. இந்த எல்லாம் அந்த பயலால் வந்தது, இந்த எல்லாம் இவரால் வந்தது, எல்லாம் அவளால் வந்தது, ரைட்? அப்படி தானே சொல்லுவாங்க. பொதுவாக மனுஷனுடைய சுபாவமே தன்னுடைய பிரச்சனைகள் இல்லை தன்னுடைய குற்றங்களுக்கு மற்றவங்கள குறை சொல்கிறது தான் வழக்கம், மற்றவங்கள ப்ளேம் பண்ணுறது தான் வழக்கம். ஆனால் இங்கே அவர் எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக செய்கிறார் பாருங்க. எடுத்ததுலேருந்து ஒரு பாயிண்ட்டை பர்டிகுலராக சொல்கிறாரு. நீர் நல்லவர், உடன்படிக்கையை நீர் காத்து கொண்டீர், ரைட்? கலகம் பண்ணது நாங்கள், நீர் தீர்க்கதரிசிகளை அனுப்பி எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை போதித்த போதும் அதுக்கு நாங்கள் செவி கொடுக்கல, மனம் திரும்ப சொன்னப்போ நாங்கள் செய்யலை, ரைட்? எங்கள் ராஜாக்களும் கேட்கல. பாருங்கள், இங்கே பொதுமக்களை மட்டும் இல்லை, ராஜாக்களையும் சேர்த்து சொல்கிறாங்க பாருங்கள், ரைட்? ராஜாக்கள், பிரபுக்கள், பிதாக்கள் எல்லாத்தையும் சேர்த்து போடுறாரு, ஒரே லிஸ்ட்டில் போட்டார், ரைட்? நம்ம இன்றைக்கி நம்ம ஊர்லலாம் இந்த தலைவர்கள், லீடர்ஸ் இல்லையா, அதிகாரிகளுக்கு நம்ம சில சமயம் அவங்கள ரொம்ப கேவலமாக பேசுகிறோம். ஆனால் கர்த்தர் அவங்கள அப்படி கேவலமாக பார்க்குறது கிடையாது, தெரியுமா? கர்த்தர் அவங்கள தலைவர்களாக தான் பார்க்குறாரு. அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் நம்மளை ரெப்ரசன்ட் பண்ணுறதா தான் அவர் எடுத்துக்கிறார், தெரியுமா உங்களுக்கு? அதனால் தான் சரியான தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம். நான் ஒன்றும் பேசலை, இந்த அதிகாரி பேசினார், அந்த தலைவர் பேசினார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நம்மளுக்கு. ஒரு ராஜா செய்கிற காரியம் அந்த தேசத்தின் சார்பாக செய்கிறதா தான் கர்த்தர் எடுத்துக்கிறார். நீங்கள் பார்க்கலாம், தாவீது ராஜா செய்த ஒரு காரியம் அந்த தேசத்தின் மீது நியாய தீர்ப்பு கொண்டு வரதை பார்க்கலாம். அவர் தானே பண்ணாருங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் தான் ராஜா தேசத்தின் மீது. அந்த ராஜா செய்தானா அந்த தேசம் செய்த மாதிரி தான். புரியுதா? பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். அதில் சவுல் ராஜா இந்த கிபியோன் மக்களை, உடன்படிக்கை நண்பர்களாகிய அந்த கிபியோன் மக்களை போய் அவன் விரட்டி அடிக்கிறான், அவங்கள துன்புறுத்துகிறான், ரைட்? அந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்கிறான். அதனால் பாருங்கள், அதன் விளைவாக இஸ்ரவேல் தேசத்தில் 3 வருஷம் பஞ்சம் வந்துச்சு. செஞ்சது ராஜா, எல்லா மக்களும் சேர்ந்து செஞ்சாங்கலாம் இல்லை, செஞ்சது சவுல் ராஜா வேறு. ஆனால் அதோடைய விளைவு எப்போ உண்டாச்சு தெரியுமா? தாவீது ராஜாவின் ஆட்சியில் உண்டாச்சு. அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால தான் தலைவர்களுக்கு நம்ம டெய்லி ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம், ரைட்? தலைவர்களுக்காக ஏன் அனுதினமும் ஜெபிக்கணும்னு வேதம் ஏன் போதிக்குது? முதலாவது அவங்களுக்கு ஜெபிக்கணும்னு ஏன் சொல்லுதுன்னா, அவங்க எடுக்கிற முடிவு நம்ம எடுக்கிற மாதிரி தான். அது தலைவர்களின் முடிவு தேசத்தின் முடிவு. தலைவர்களுடைய கிரியைகள் மக்களை பாதிக்கும்.
அதனால தான் கர்த்தர் சொல்ல முதலாவது அவங்களுக்கு ஜெபி. முதலாவது ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஜெபி அப்படின்னு அதனால தான் கட்டளை கொடுக்குறாரு. இதெல்லாம் விளங்கிக்கணும். இல்லைங்க நாங்கள் 21ஆம் நூற்றாண்டு, நீங்கள் 21ஆம் நூற்றாண்டுன்னு சொல்கிறதுனால ஒன்றும் மாறாது. கர்த்தருடைய முறைமைகளும் தேவ ராஜ்யத்தின் பிரமாணங்களும் நீங்கள் 21ஆம் நூற்றாண்டு வந்ததுனால மாறாது. பாருங்கள், ராஜ்யத்தின் வழிமுறைகளை கற்றுக்கொண்டு நாம் தான் மாறணும். நமக்காக கர்த்தர் மாறுவான்னு எதிர்பார்க்கக்கூடாது. புரியுதா? இதெல்லாம் கவனமாக கேளுங்க, ரொம்ப கவனமாக கேளுங்க. நமக்காக தேவராஜ்யம் மாறாது. நம்ம ஏதோ புதுசாக ஏதோ கொஞ்சம் படிச்சிட்டோம், ரைட், ஒரு இன்டர்நெட்டை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்றதுனால கர்த்தர் மாற மாட்டார். கர்த்தர் மாறாதவர், அவர் நித்திய ராஜா. நாம் தான் அவருக்கு ஏற்ற விதத்தில் மாறணும். புரியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த பாயிண்டெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. தொடர்ந்து வாசிப்போம். உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவிகொடாமற் போனோம். ஆண்டவரே, நீதி உமக்கே உரியது. உமக்கு விரோதமாக செய்து துரோகத்து நிமித்தம் உம்மாலே சமீபமும் தூரமுமான எல்லா தேசங்களிலும் துரத்தப்பட்டிருக்கிற யூத மனுஷரும் எருசலேமின் குடிகளும் சகல இஸ்ரவேலருமாகிய நாங்கள் இந்நாளில் இருக்கிறபடியே வெட்கம் எங்களுக்குரியது. எல்லா தீமைக்கும் காரணம் நாங்கள் செஞ்ச பாவம் தான் அவன் ஒத்துக்கிறாங்க. பாருங்கள், தானியேல் அற்புதமாக ஜெபிக்கிறார். இதுதான் ஒரு தாழ்ச்சியான ஜெபம். ஏன் வந்துச்சுன்னு தெரியல, எதுக்கு நடந்துச்சுன்னு தெரியல, கர்த்தாவே ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, இல்லை அந்த ஆள் பண்ண தப்பு, இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தால் விடுதலை வராது. ஹல்லேலூயா. தானியேல் அவ்வளோ ஞானமாக ஜெபிக்கிறார் மனுஷன். இந்த பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. ரைட். ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் நாங்களும் எங்கள் ராஜாக்களும், சொல்லுங்கள், நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும். பாருங்கள், ஒரு சில இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பைபிளில் இந்த தேசத்தின் பாவத்துக்கு நிவாரணம் செய்யும்போது தேசத்தில் இருக்க எல்லா மக்களும் ஒன்றா போய் அந்த பாவ பலி மீது கை வைக்க மாட்டாங்க. யார் வைப்பா தெரியுமா? அந்த தேசத்தின் மூப்பர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இஸ்ரவேல் தேசத்தின் மூப்பர்கள், அவங்க தான் போய் கை வைப்பாங்க. அவங்க தான் அந்த பலியாட்டு மீது கை வைப்பாங்க. ரைட். தேசத்தின் பாவம் அவங்க மூலமாக அந்த ஆட்டின் மீது கடத்தப்படும். கர்த்தர் எப்படி பார்க்குறாருன்னு பாருங்கள், எப்படி கவனிக்கிறாருன்றதை கொஞ்சம் கவனிங்க. அந்த கிபியோன் மக்களோட உடன்படிக்கை பண்ணும்போது இஸ்ரவேல் மக்கள்லாம் ஒன்றும் ஆணையிட்டு உடன்படிக்கை பண்ணலை. யோசுவாவும் அந்த இஸ்ரவேல் தேசத்தின் மூப்பர்களும் பிரபுக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் செஞ்சாங்க. அப்போ அந்த தேசத்து மக்கள் சொல்ல முடியாது, பாருங்கள், இவங்க தானே பண்ணாங்க, நாங்கள் பண்ணலாம் சொல்ல முடியாது. யோசுவாவும் அந்த பிரபுக்களும் பண்ணது இந்த இஸ்ரவேல் தேசமே பண்ண மாதிரி தான். ஹல்லேலூயா. அதனால தான் இங்கே பாருங்கள், மறுபடியும் அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்களேன். நாங்களும், சொல்லுங்கள், நாங்களும் எங்கள் ராஜாக்களும். அந்த ராஜா பைய அப்படிலாம் இல்லை, எங்கள் ராஜாக்களும், எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்களானோம். மைண்டில் வச்சுக்கணும். தானியேல் ஒரு அற்புதமான மனுஷன். ரைட். கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவராக இருந்த ஒரு மனுஷன். ஆனால் அவர் எப்படி ஜெபிக்கிறாருன்றதை கொஞ்சம் கவனிங்க. தன்னை இஸ்ரவேல் மக்களோடு கூட அடையாளப்படுத்தி ஜெபிக்கிறார். ரைட். ஐடென்டிஃபை பண்ணி அவங்க சார்பாக ஜெபிக்கிறார். புரியுதா? அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக அவருடைய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமற் போனோம். இதெல்லாம் சொல்லிவிட்டு பாவத்தை அறிக்கை பண்ணிவிட்டு அவ்வளோதான், சரி, எங்களுக்கு எதிர்காலம் இல்லை அப்படி சொல்லலை அவர். 10ஆம் வசனத்தை கவனிங்க. ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. ஆனாலும் என்ன உண்டு? தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய தேவன் இரக்கம் பாராட்டுகிறவர், மன்னிக்கிறவர். அதனால தான் பாருங்கள், இப்போ என்ன பண்ண போகிறாரு? அவங்கள விடுதலை பண்ண போகிறார். ஹல்லேலூயா. 11ஆம் வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேலர் எல்லாரும் உமது நியாயப்பிரமாணத்தை மீறி உமது சத்தத்தை செவி கொடுக்காமல் விலகி போனார்கள். அவருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். ஆகையால் தேவனுடைய தாசனாகிய மோசேயின்
புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணையாக்கினையும் எங்கள் மேல் சொரியப்பட்டன. ரைட்? கர்த்தர் அவர் ப்ளேம் பண்ணவே இல்லை பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் தங்களுடைய குற்றத்தை அவர் அங்கீகரிக்கிறார். இஸ்ரவேல் மக்களின் குற்றங்களை அங்கீகரிக்கிறார். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துலலாம் சொல்லுவார், உன் குற்றத்தை அங்கீகரி அப்படின்றார். அந்த மக்கள் அதை குற்றம்னே ஒத்துக்க மாட்டாங்க தெரியுமா. அவங்க செய்கிறத பாவம்னு கூட ஒத்துக்க மாட்டாங்க. அது அவங்களுடைய ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அதனால தான் இங்கே தானியேல் அந்த மக்களுக்காக ஜெபிக்கும்போது குற்றத்தை முதல்ல ஒப்புக்கொள்கிறார். எங்கள் மக்கள் குற்றம் பண்ணாங்க, நாங்கள் குற்றம் பண்ணினோம் அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்கிறார். அங்கே நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்லாம் படித்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா எரேமியா கரெக்டாக அந்த நியாய தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி ஊழியம் பார்த்தவர். ரைட்? அதனால் அவருடைய புஸ்தகத்தில் இதை குறிச்செல்லாம் நிறைய எழுதப்பட்டிருக்குது. அப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இந்த அங்கீகரிக்காமல் இருந்தது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போது தானியேல் ஜெபிக்கும்போது அதை குறிப்பாக மெனக்கட்டு அங்கீகரிக்கிறார். திரும்ப திரும்ப அதை குறித்து சொல்லி அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, 12ஆம் வசனத்தை வாசிங்க. எருசலேமில் சம்பவித்தது போல வானத்தின் கீழ் எங்கும் சம்பவியாதிருக்கிற பெரிய தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினதினால் அவர் எங்களை நியாயந்தீர்த்த நியாயாதிபதிகளுக்கும் விரோதமாக சொல்லியிருந்த தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினார். மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே இந்த தீங்கெல்லாம் எங்கள் மேல் வந்தது. ஆனாலும் நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை. மனம் திரும்பலன்னு சொல்கிறார். இவங்களோட பெரிய மேலே நியாய தீர்ப்பு வந்ததுக்கு ஒரு பெரிய காரணம் என்னென்னா, பாவம் பண்ணது மட்டும் இல்லை, இந்த மொரட்டாட்டம், திருந்தவே மாட்டோம், இப்படித்தான் இருப்போம்னு இருந்த அந்த ஒரு முரட்டாட்டமான நிலை, அதான் பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஹல்லேலூயா. அதையும் இங்கே கரெக்டாக அவர் ஐடென்டிஃபை பண்ணுறாரு பாருங்கள். 14ஆம் வசனம். ஆதலால் கர்த்தர் கவனமாயிருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியைகளில் எல்லாம் நீதியுள்ளவர். சொல்லுங்கள், நீதியுள்ளவர். நாங்களோ அவருடைய சத்தத்தை செவி கொடாமல் போனோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் நீதிபரர், கர்த்தர் சரி, நாங்கள் தப்பு. அதை திரும்ப திரும்ப எம்ஃபசைஸ் பண்ணுறாருன்றதை கவனிங்க. இப்போதும் உமது ஜனத்தை பலத்த கையினால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கின எங்கள் தேவனாகிய ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து துன்மார்க்கமாய் நடந்தோம். ஆண்டவரே, உம்முடைய சர்வ நீதியின்படியே உமது கோபமும் உக்கிரமும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் என்னும் உம்முடைய நகரத்தை விட்டு திரும்பும்படி செய்யும். எங்கள் பாவங்களினாலும் எங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களினாலும் எருசலேமும் உம்முடைய ஜனமாகிய நாங்களும் எங்கள் சுற்றுப்புறத்தார் யாவருக்கும் நிந்தையானோம். இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உம்முடைய அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவனுடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவர் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். ரைட்? என்ன செய்ய சொல்கிறாரு? முகத்தை பிரகாசிக்க பண்ண சொல்கிறார். அதாவது முகத்தை பிரகாசிக்கிறது தயவு பாராட்டுறது. ஜபத்தை கேட்க சொல்கிறாரு, தயவு பாராட்ட சொல்கிறாரு. ரைட்? என் தேவனே, உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளும். உம்முடைய கண்களை திறந்து எங்கள் பாலிடங்களையும் உமது நாமம் தரிக்கப்பட்ட நகரத்தையும் பார்த்தருளும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். என்ன அருமையாக ஜெபிக்கிறார் மனுஷன். எங்கள் நீதியை அல்ல, உமது இரக்கத்தின்படி வருகிறோம் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா இவங்க நியாய தீர்ப்புக்கு தான் தகுதியானவங்க. இவங்க விடுதலைக்கு தகுதியான ஆட்கள் கிடையாது. ரைட்? இவங்களுக்கு விடுதலை ஒன்றாகணும்னா அது கர்த்தர் தன்னுடைய இரக்கத்தின்படி தான் செய்யணும். அதனால தான் அவர் அழகாக அப்படி கேட்குறாரு. 19ஆம் வசனத்தை பாருங்கள். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றார். அவர் ஜெபித்து கொண்டு இருக்கும்போதே அவருக்கு வானதூதர் தோன்றி அவரோடு கூட பேசுகிறாரு பாருங்க. ஹல்லேலூயா. பதில் வருது. ஹல்லேலூயா டு ஜீசஸ். ரைட்? இங்கே நீ பாடிக்கலாம். ரைட்? மிச்ச காரியங்கள்லாம் பின்னாடி பார்க்கலாம்.
அவர் ஜெபித்த காரியம் பாருங்களேன், தன்னுடைய தேசத்துக்காக, தேசத்துடைய விடுதலைக்காக, ரைட், தன்னுடைய ஜனங்களோடு அடையாளப்படுத்தி கொண்டு தேசத்தின் பாவங்களை அங்கீகரிக்கிறார். தேசத்தின் பாவங்களை அவர் அங்கீகரித்து நாங்கள் செஞ்சோம், இது எங்கள் தப்புன்னு ஒத்துக்கிறாரு. ரைட், கர்த்தரை குற்றம் சொல்லலை, கர்த்தர் நீதிபரர், கர்த்தர் சரியாக தான் செஞ்சுருக்கிறாரு. உடன்படிக்கையில் மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் என்ன சொன்னாரோ அதன்படி தான் அவர் செஞ்சுருக்கிறாரு. அவர் எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்தும் நாங்கள் தான் திருந்தலை, நாங்கள் தான் தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளையும் கேட்காம முரட்டாட்டம் பண்ணோம். ரைட், அப்படின்னு கரெக்டாக தெளிவாக ஜெபிக்கிறார். ஆனால் அத்தோட நிப்பாட்டலை. ரைட், கர்த்தாவே நீர் இரக்கமுள்ளவர், உம்முடைய இரக்கங்களின் நிமித்தம் எங்களுக்கு தயவு பாராட்டும், எங்களுக்கு விடுதலையை கொடும், எங்கள் எருசலேமை திரும்ப கட்டுங்க, தேவாலயத்தை திரும்ப கட்டுங்க அப்படின்னு ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்கள், உபவாச ஜெபத்தை இப்படிப்பட்ட தேசத்தின் காரியங்களுக்காகவும் பயன்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. எப்போதுமே எந்த காரியத்தையுமே பார்த்திங்கன்னா கர்த்தர் நம்முடைய சொந்த தேவைகளுக்காகவும் கொடுப்பார். இப்போ ஆசீர்வாதத்தை எடுத்துக்கோங்களேன், ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை உண்டாக்கும். ஆனால் அது இன்னொரு காரியத்தையும் செய்யும், நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும், மற்றவர்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எடுத்து செல்லும் வாய்க்காலாக மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஜெபமும் பாருங்கள், நம்மளுக்காக ஜெபிக்கிறோம், அதே மாதிரி மற்றவங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் உபவாசமும் நமக்காகவும் பயன்படுத்தணும், மற்றவங்களுக்காகவும் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே நம்முடைய தேசத்துக்காக எப்படி உபவாசித்து ஜெபிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இங்கே ஒரு அருமையான உதாரணத்தை பார்த்தோம். யோவேலுடைய காரியத்தை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு சில இந்த ரீசெண்ட் ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒரு சில நல்ல உதாரணங்களாக நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். உங்களுக்கு அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அடுத்த வாரம் தொடர்ந்து இந்த காரியங்களை குறித்து தியானிப்போம். நம்ம இன்றைக்கி ஜெபிச்ச காரியங்கள், இந்த குறிப்பாக அந்த ஸ்கூல்ஸுக்காகலாம் ஜெபிச்சோம் இல்லையா? ஸ்கூல்ஸ், காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், அதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் உங்கள் பர்சனல் ப்ரேயரில் நம்முடைய பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபிங்க. இந்த காலத்தில் பாருங்கள், ஒரு பல தேசங்களுடைய நிலைமையெல்லாம் பார்த்திங்கன்னா, பிள்ளைய உருப்பணும்னு சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்புனா, ரைட், நல்லா படிக்கணும், வளரணும், கற்றுக்கிட்டு அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். நான் பல தேசங்களில் பாருங்கள், அந்த ஸ்கூல்ஸு, காலேஜஸை பயன்படுத்தி மக்களை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. தவறான காரியங்களை தவறான விதங்களில் பாவத்தை அவங்களுக்குள்ளே விதைக்கிறதுக்கு ஸ்கூல்ஸ், காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ்லாம் பயன்படுத்துகிறாங்க. ரைட், அந்த மாதிரி நிலைமை நம்ம தேசத்துலலாம் உண்டாகக்கூடாது. ரைட், கொஞ்சம் லெவலில் இருக்குது நம்ம தேசத்துலேயும். ரைட், இருக்குது, ஆல்ரெடி இருக்கிறது எடுத்து போடப்படணும். இன்னும் அதிகமான தீமைகள் நம்ம ஸ்கூல்ஸ், காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ்களெல்லாம் நுழையக்கூடாது, தடுக்கப்பட வேண்டும். அதுக்கு நம்ம ஜெபம் ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா நம்ம கருத்துமாக ஜெபிக்கணுங்க. புரியுதா? கவனமாக ஜெபிக்கணும். இவ்வளோ பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி ஸ்கூலு, காலேஜ், யூனிவர்சிட்டிக்கெலாம் அனுப்பிச்சா அங்கே போய் நம்ம பிள்ளைங்க கெட்டு போகிறதுக்கா? கவனமாக இருக்கணும். நம்ம இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கணும். தொடர்ந்து ஜெபிங்க. உங்களுடைய பர்சனல் ப்ரேயர்ஸில் நம்ம தேசத்தில், நம்ம பட்டணத்தில், நம்ம ஊரில் இருக்கிற அந்த ஸ்கூல்ஸ், காலேஜஸ்க்காகலாம், யூனிவர்சிட்டிஸ்க்காகலாம் ஜெபிங்க. உங்கள் ஜெபம் முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அடுத்த வாரம் இந்த காரியங்களை குறித்து தொடர்ந்து பார்க்கலாம். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.